தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. துவரங்குறிச்சியை சேர்ந்தவர் பிரவீன், இவரது மனைவி சந்தியா. இவர் பிரசவத்திற்காக பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சந்தியாவிற்கு பிரசவ வலி ஏற்பட குழந்தை இறந்து பிறந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சந்தியாவின் உடல்நிலை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே சந்தியாவும் உயிரிழந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் உடலை ஆம்புலன்ஸிலேயே வைத்து மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். மேலும் மருத்துவமனையின் அலட்சியத்தால் தாய் சேய் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனைக்குள் புகுந்து அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனை முன்பு தொடர்ந்து திரண்டு வரும் உறவினர்களால் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையம் அருகேயும் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆட்டுப்பால்ல இவ்ளோ லாபமா? ஆட்டுப்பாலை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பிரேதத்தை வந்து எங்களே கேட்காம கொண்டாந்து ஆம்புலன்ஸ்ல வச்சிருந்ததை எங்களே கேட்காம இங்கிருந்து வண்டியில இருந்து எடுத்து ஸ்டேக்கு எந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அடுத்தது முடிவு என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு போலீஸுக்கு எல்லாருக்குமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல எங்களே கேட்காம எங்க எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல. என் மருமகளுக்கும் என் புள்ள பேர புள்ள இறந்துருக்குது. 2 உயிரை எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அந்த புள்ளைய எங்கள்கிட்ட கொண்டாந்து காட்டல. எங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள இறந்த புள்ளைய அந்த புள்ளை எங்க இருக்குன்னு சொல்லல. வெறும் மருமகளை மட்டும் ஏற்றி தஞ்சாவூருக்கு அனுப்பிவிட்டாங்க. அந்த புள்ளையே இன்னும் என் பையன் சொல்றான் என் பிள்ளைய கொண்டாந்து காட்டுங்கிற அண்ணன் காட்டல. அவங்க இதுக்கெல்லாம் என்ன முடிவு?